வெல்கம் டு அஞ்சூஸ் ஹேண்ட்கிராஃப்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி இந்த த்ரெட்டில் எப்படி பேக் போடுறோங்கிறத பார்ப்போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இப்படி வெளியில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதையே இது கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்பயும் போல் நாட் போடுங்க. இப்படி சுற்றிட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு ஃபஸ்ட்டு 2ல் அப்புறம் 2ல் இதே மாதிரி இந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு 10 நாட் போடணும். ஃபஸ்ட்டு 2ல் அப்புறம் ஒரு 2ல். நான் இதை உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு 2 அப்புறம் ஒரு 2 இப்படியே ஒரு 10 நாட்டு போடணும். அதுக்கப்புறங்க இதை நல்லா இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கணும். அப்பா ஃபுல்லாக இழுத்து நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை நல்லா இழுத்துட்டு நல்லா இழுத்துட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகிக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த நூலை இப்படி வச்சுட்டு இந்த கடைசியாக போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்குள்ளே இப்படி விட்டு இதை இப்படி வெளியில் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ரவுண்டு வந்துடும். திருப்பியும் 2 செயின் 1 2 போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க செயினுக்குள்ளே பாருங்கள், இந்த 2 செயின்லேயே விட்டுட்டு இந்த கீழே தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், இந்த நூலை இதுக்குள்ளே விட்டுறணும். இதுக்குள்ளேயே விட்டு நீங்கள் லைனாக போட்டு வாங்க. டபுள் ஸ்டிச் 1 திருப்பி அந்த செயின்லேயே விட்டு டபுள் ஸ்டிச் பாருங்கள். இந்த ஒவ்வொரு செயினுக்குள்ளேயே 2 நாட் போடணும். டபுள் ஸ்டிச் இதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக எல்லாத்துலேயும் 2 பாருங்கள். ஒரு செயினில் 2 டபுள் ஸ்டிச், இந்த செயினில் 2, இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இங்கே லாஸ்ட்டில் இதே மாதிரி இந்த செயினில் விட்டு நீங்கள் உள்ளே வெளியில் எடுத்துக்கணும். அப்புறம் திருப்பி ஒவ்வொன்றுலேயும் 2 செயின் இந்த செயின்குள்ளே விட்டு நாட் போடணுங்க. இப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரோ ஃபுல்லாக போட்டுடணும். போட்டுட்டு அடுத்த லைன் வரும்போதும் அதே மாதிரியே இந்த செயின் 2 செயினுக்குள்ளேயே சேர்த்து இப்படியே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருது இந்த செயினுக்குள்ளங்க, இனி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே போடலாம். இங்கே பாருங்கள், நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது இந்த லைனு இதையை போட்டுட்டு திருப்பி அடுத்த லைன் இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டே வரலாம். நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ தான் இது இப்படி திரும்பி வரும். நீங்கள் அடுத்த லைன் போடும்போது இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் போடுங்க. அப்போ தான் அடுத்த லைன் உங்களுக்கு மேலே ஏறி ரவுண்டாக வரும். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக இனி நீங்கள் ஃபுல்லாக போட்டு வரணும். வரணும் இப்படி மேலே இப்படி திரும்பி நீங்கள் அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு இது வரும். இப்போ நான் இது இதுக்கு மூடி போட்டுட்ருக்கேன். இப்படி மூடிங்க. நடுவில் இந்த மூடி நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் பின்னாடி இந்த மூடிக்கு இந்த கேப் வரும், இதுக்கு இந்த கேப் வராது. இது டைட்டாக போடணும். அவ்வளோதாங்க இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம். இது வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் நம்ம இப்படி போட்டோம்னா இப்படி போட்டு இப்படி சுற்றி வெளியில் எடுத்தோங்க. இப்படி வெளியில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம முடிக்கும்போது இதுக்குள்ளே இப்படி விட்டு எடுக்கும்போதே இங்கே பாருங்கள்
இப்படி விட்டு இப்படி வெளியில் எடுக்கும்போதே இதுக்குள்ளே எடுத்துடணும். இப்படி எடுத்துடணும். பாருங்கள், நான் போடுறேன் பார்த்துக்கோங்க. இப்படி விட்டு எடுக்கும்போதே இதுக்குள்ளே வெளியில் இந்த செயினில் வெளியில் எடுத்துடணும். பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த இடம் இப்படி முடிவு பண்ணி இந்த இடம் இங்கே இந்த பின்னாடி இவ்வளோ அழகாக வரும். இதே மாதிரி பாருங்கள், இங்கெல்லாம் எப்படி இந்த தையல் எப்படி இருக்குது, இந்த ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது, இந்த ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்காக போடுறதுங்க. பாருங்கள், இதோட முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த அளவு போதும், அதனால் நான் நிறுத்திட்டேன். இது நம்ம நார்மலாக போடுற உள்ளன் நூலை விட இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குங்க. இது எல்லா கலர்லேயும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். நல்லா இது ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணுங்க. அப்புறம் டபுள் ஸ்டிச், இந்த ஃபஸ்ட் ரோவில் டபுள் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டபுள் ஸ்டிச்லேயும் 2 டபுள் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த லைனும் அதே மாதிரி 2 டபுள் ஸ்டிச் போட்டு சின்ன நாட்டுக்கு பாருங்கள், செயின் நாட்டு, ஸ்லிப் நாட்டு, அது ஃபுல்லாக எல்லா இதுக்கும் சுற்றி எல்லா நாட்டுமே அதுதான் போட்டிருக்கோம். போட்டு முடிக்கும்போது அந்த செயின்குள்ளே விட்டு டைரெக்டாக நீங்கள் உள்ளே அந்த செயினை இழுத்துக்கணும். அது எப்படின்னா இன்னொருக்கா உங்களுக்கு காட்டுறேங்க. இப்படி இந்த செயினில் விட்டு நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் எப்படிங்கிறத மட்டும் காட்டித்தரேன். இப்படி எடுத்து இப்படி சுற்றி எடுக்காமல் டைரெக்டாக இப்படி உள்ளே எடுத்துடணும். இதே மாதிரி நீங்கள் சுற்றி அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இது முடிச்சிட்டேன். இந்தாங்க அதோட மூடிங்க. இதே மாதிரி சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாடலில் வேணாலும் நீங்கள் போடலாங்க. இதுலேயே நிறைய நாட் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதையெல்லாம் காட்டுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.